Assalamualaikum and hi friends, welcome to Chilam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேஸ்டா தூக்கி போடக்கூடிய இந்த பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கி போடக்கூடிய இந்த செல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். பிஸ்தாவோட செல்ஸ் எல்லாமே அடுத்து கொஞ்சம் தொடப்பங்குச்சி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் மொத்தமா இருக்கிற தொடப்பங்குச்சியா எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஒண்ணா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒயிட் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஒட்டுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். எப்பயும் சொல்ற மாதிரி தான். உங்களுக்கு டக்குன்னு ஒட்டணும் அப்படினாக்கா நீங்க வந்து ஹார்ட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முனையில வந்து 2 செல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு தான் நம்ம ஒட்ட போறோம். சோ வரிசையா அப்படியே ஒட்டிக்கிட்டே வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கிற இந்த சைடுல இருந்து கொஞ்சம் இறக்கி இது போல ஒட்டிக்கோங்க. அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரியே நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான அந்த சைஸ் வரைக்கும் ஒட்டிக்கிட்டே வரலாம். எல்லாத்தையுமே ஒட்டினதுக்கு அப்புறம் அழகான ஒரு ஃப்ளவர் ஸ்டிக் மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபைனலா இதுல பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஷெல் ஒட்டினதுக்கு அப்புறம் அதோட ஆப்போசிட்ல இன்னொரு ஷெல் ஒட்டுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரெண்டுக்கு இடையில கேப் இந்த மாதிரி இருக்கும். அதுல வந்துட்டு இன்னொரு ஷெல் இந்த மாதிரி கொஞ்சம் இறக்கி அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இந்த ஷெல்ஸ் எல்லாமே வந்து வேஸ்டா தூக்கி போட்டுருவோம். இனிமே இது மாதிரி தூக்கி போட தேவையில்லை. இதுல வந்து நிறைய கிராஃப்ட் நம்ம பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏற்கனவே நம்ம வந்துட்டு எம்டி டேப்போட இந்த ரோல் கூட நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹோல்டராக நம்ம மாற்றிருப்போம், பென் ஹோல்டராக. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதே போல் வீடியோட எண்ட்லேயுமே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேஸ்டான அந்த பிஸ்தா செல்ஸ் வச்சு தான் அதை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அது போல் இந்த கிராஃப்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கிடைக்கும் போது தூக்கி போடாதீங்க, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் ஒரே ப்ராசஸ் தான். நான் வந்து கொஞ்சம் தூரம் ஒட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சேம் இதே மாதிரியே நம்ம ஒட்டிட்டு வர வேண்டியதை நமக்கு தேவையான அந்த சைஸ் வர வரைக்கும். அவ்வளோதான். அழகா வந்து ஒரு சோளக்கதிர் மாதிரி இருக்கு. சோளக்கதிர் அப்புறம் நிறைய கதிர் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அது போல் இருக்குது. இப்போ வந்துட்டு இதே மாதிரியே நான் வந்து ஒரு 4 ரெடி பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எவ்வளோ இந்த பிஸ்தா செல்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 3 குச்சி போல் இந்த மாதிரி திக்காக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து வளையாமல். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பெருசு சின்னது அந்த மாதிரி ஒரு 3-4 டிஃப்ரெண்ட்டான சைஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபைனலாக பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்ம எப்படியெல்லாம் பெயிண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பெயிண்ட் பண்ணாமல் வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தொடப்பங்குச்சிக்கு மட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு கலர் டேப் அது மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி அந்த ஷெல்ஸோட அந்த ஒரிஜினல் கலரோட வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இருந்தாலுமே நம்ம பெயிண்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, அதனால் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துட்டேன் ஒன்றுக்கு, இன்னொன்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரை வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்படி கீழ் நோக்கி மேலே வர மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ அப்போ வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அந்த கலரிங் டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு ஒரு ஒரிஜினாலிட்டி தெரியும் இதில் பார்க்கும்போது, டபுள் ஷேடோவில் இருக்கும்போது. அதே போல் இந்த ரெட் கலர் வந்துட்டு இந்த எல்லோ கலரில் லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுறேன். ஸோ அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்க மாதிரியான அந்த கலர்ஸை அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த குச்சியை வந்து மறைக்கிற மாதிரி ஒரு டேப் சுற்றணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட அந்த க்ரீன் கலர் டேப் இல்லை. ஸோ இந்த டேப் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் டேப் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேப்பே ரொம்ப நல்லா தான் இருந்தது சுற்றிட்டு பார்க்கும்போது. நம்ம வந்துட்டு ஒரு 3 குச்சி சேர்த்து சுற்றுறதுனால எவ்வளோ ஸ்டெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே இதே மாதிரி டேப் சுற்றிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அடுத்தது இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து லீஃப் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இதே பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம வந்துட்டு 2-3 அந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளவர் ஸ்டிக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக யூனிக்கான ஒரு டிசைனில் இருக்கு. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பொருளை வந்துட்டு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அழகாக மாற்றிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.